கார்த்திக் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு? எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தார்? ஒரு காரணமும் அவர் சொல்லவே இல்லை. என்கிட்ட என்னதை மறைக்க பார்க்காருன்னு தெரியல. அவர்கிட்ட இதை பற்றி பேசலாமா வள்ளி, இல்லைன்னா பேச வேண்டாமா? ரொம்ப மனசு ஒரே குழப்பமாக இருக்குது. கார்த்திக் அந்த நாண்டியை ஏன் பைக்கில் கூப்பிட்டு வந்தார்? அப்புறம் என்னைய பார்த்தோன்னே ஒரு மாதிரி பம்மிகிட்டே பேசுகிறாரு. என்ன நடந்திருக்குன்னே தெரில. ஏ வள்ளி, என்ன அவளுக்கு காதே கேட்க மாட்டேக்கு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அப்படி நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காளா? அவள்கிட்ட அதை பற்றி சொல்லலாமா என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து வள்ளிகிட்ட பேசுவோம். அவளுக்கு என்ன அம்பா சமுத்திர ஐயரு ஹோட்டலு அல்வா மாதிரி தளம்புவன கமகம வந்தா வந்தா பாரு. ஐயோ, டவல் எடுக்க மறந்துட்டமே. வள்ளி, அந்த டவல் எடுத்துருவா. ஏய் வள்ளி, ஏம்மா வள்ளி, என்னவா ஒரு தடவை கூப்பிட்டாலே வந்துருவாள. இப்போ நம்ம இத்தனை தடவை கத்தி கத்தி கூப்பிட்டோம் வரமாட்டாக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்கா? என்ன இதுன்னு தெரியலையா? என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. அவர்கிட்ட கேட்க வேண்டாம். நம்மளே நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு நம்மளை பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள். என்னங்க இப்படி வந்து நிற்கிறீங்க? தண்ணியாக வடியுது. உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? டவல் எடுத்தான்னு கூப்பிட்டுட்டே இருந்தலாமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இது கேட்கணும்னா கேளு என்கிட்ட. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. எப்போதும் போல தான் இருக்கேன். நான் ஒன்றும் யோசிக்கலைங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், அதெல்லாம் காது கேட்கல. சரி, இந்த டவலை கொஞ்சம் எடுத்துத்தா. இந்தாங்க. இதயம் உருகி தான் கரைந்து போவதை மானிட பிறவி என்னடி மதிப்பு. இன்னும் வள்ளி திடீர்னு ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்க? ஆமாங்க, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்கி, டைமே போக மாட்டேங்குது. அதான் நானும் டெய்லி இனிமேல் ஆஃபீஸ் வரலான் இருக்கேன். நாளையிலேருந்து உங்கள் கூட வரேன். இன்றைக்கி நான் ஆட்டோவில் வந்துட்டேன். அப்படியாம்மா? சரி, உனக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணுமோ வீட்டுக்கு போ. உனக்கு இங்கே வரணும்னா அங்கே போர் அடிச்சா இங்கே வா. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ வா, சரியா? சரிங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கேன், ஸ்டாஃப்ஸோடு பேசிகிட்டு இருக்கேன். சரி வள்ளி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசுவோண்ணா. சரிங்க, நான் வரேன். ஓகேம்மா. என்ன நாண்டி சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் டி. முதல்ல குட் நியூஸ் சொல்லு. வள்ளிக்கு ஓமலையும் கார்த்திக் மேலேயும் டவுட் ஆயிடுச்சு போல. ஓஹோ, இப்போ பேட் நியூஸு, வள்ளி ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. இந்த வள்ளி வேற எனக்கு கார்த்திக்கு இடையில ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சரி, நீ இப்போ போய் வள்ளிகிட்ட போய் ஏதாவது போய் பேசுப்போ. என்ன பேச சொல்கிற? அவளை போய் ஏதாவது வெறுப்பேற்றி விட்றி. இந்த வாரேன், போகிறேன். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கார்த்திக் சாரோட ஒய்ஃப் தானே? ஆமாம்மா. மேம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச மேம். என்னன்னு சொல்லுங்கள் மேம். இந்த ஸ்ரேயான்னு ஒருத்தி இருக்கல மேம், அவள் இப்போ வந்ததுலேருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா மேம் கார்த்திக் சாரை. என்ன செய்கிறா? எப்போ பார்த்தாலும் கார்த்திக் சார் பின்னாடியே போய்கிட்டே இருக்கா மேம். ஒரு வேலை பார்க்குறது கிடையாது, எப்போதுமே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி தான் மேம் இருக்கிறா. சாரும் நாண்டி அவங்க தான் வேலைக்கு அவங்க சேர்த்ததுனால சாரும் ஒன்றும் சொல்ல முடியல மேம். நீங்கள் தான் அது என்னன்ட்டு கொஞ்சம் பார்க்கணும். சரிம்மா, நான் பார்த்துக்குறேன். ஓகே மேம், அதான் உங்கள்கிட்ட சொன்னாவது அவளை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலான்ட்டு தான் நான் சொல்கிறேன். சரிம்மா, நான் என்னென்னு பார்க்குறேன், என்னன்ட்டு கேட்குறேன். ஓகே மேம், நான் வரேன். ஹாய் வள்ளி, என்ன இந்த பக்கம்? வீட்டில் டைம் போக மாட்டேங்குங்க, அதான் நான் வந்தேன். எனக்கு தெரியும் கார்த்திக் சாரை பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். கார்த்திக் சார் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது? இல்லை, ஐ மீன் மேனேஜராக நான் இருக்கல, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நானே பார்த்துக்கிடுவோம்ல. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அலையிறீங்க? உங்களுக்கு எதுக்கு அலைச்சல்ன்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அலைச்சல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னுட்டு.
அப்படியா? ஓகே. சரி, நான் இப்போ கார்த்திக் சார் ரூமுக்கு தான் போகிறேன், வரீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். ஓகே, நான் ஒரு ஃபைல் காமிக்கணும், நான் போயிட்டு வரேன். பாய், நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே. இவளை எப்படியாவது இந்த ஆஃபீஸை விட்டு துரத்தணும் முதல்ல. இப்படி பேசிட்டு போகிற பாரு நம்மகிட்டே. என்ன இந்த ஸ்ரேயா அவளோட ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிருக்கா? அவள் நின்றுட்டு தானே இருந்தா, எப்போ இந்த ஃபோனை இங்கே வச்சா? சரி, வந்து எடுப்பா, நமக்கு என்ன. என்ன இந்த கார்த்திக்கை காணோம்? ஐ, கார்த்திக்கோட ஃபோனும் ஆனில் இருக்குது. இதை வச்சு ஒரு பிளான் பண்ணலாமா? அடியே வள்ளி, எனக்கேவா எப்படி உனக்கு எப்படி பைத்தியம் பிடிக்க வைக்கின்ற பாரு. லூஸு கார்த்தி பாஸ்வேர்டு போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோனை வீடியோவில் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் பாரு. சரி, நமக்கு சாதகமாக இருக்கு எல்லாமே. இனிமே இந்த ஸ்ரேயாவோட ஆட்டத்தை பார்த்துட்டே இருங்க மக்களே. கார்த்திக் வரதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஹாய் ஸ்ரேயா, நேற்று நைட்டு நம்ம ஹோட்டல் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கூட மனசு விட்டு பேச ஆவலாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஹோட்டல் போகலாமா? சென்டு கொடு ஸ்ரேயா. போட்டாச்சு. கார்த்திக் செத்தடா நீனு. வள்ளி, உன்னோட நிம்மதி இன்னையோட போச்சுடி. ஐயோ, கார்த்திக் வரான். என்ன ஸ்ரேயா, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியோ? நோ கார்த்திக், ஜஸ்ட் நான் ஓப்பன் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. சாரி, நீங்களே வந்துட்டீங்க. சொல்லு, என்ன வேலை? சார், இந்த ஃபைல்ஸில் கொஞ்சம் நீங்கள் சைன் பண்ணணும். டேபிளில் வச்சுருக்கேன். சைன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். ஓகே ஓகே, நீ வர வேண்டாம். நான் வந்து வேறு ஸ்டாஃப்ட்ட உன்னோட ரூமுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். ஓகே ஓகே கார்த்திக், வள்ளி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க போல். என்னாச்சு? உங்கள் மேலே எதுவும் சந்தேகப்படுறாங்களா என்ன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை ஸ்ரேயா. அவள் வருவா போவா, அவளோட ஆஃபீஸ் இது. அவள் எப்போனாலும் வருவா, எப்போனாலும் போவா. என்னோட வள்ளி என்ன எதுக்கு சந்தேகப்பட போகிறா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓகே கார்த்திக் கூல். சரி, நீ போ. ஓகே கார்த்திக், ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடு. பாய், பார்ப்போம். சரி, இந்த ஸ்ரேயாவோட ஒரே இம்சப்பா. இந்த நாண்டி நல்லா இவட்ட நம்மளை போத்து விட்டு போயிட்டா. இந்த நாண்டியை பிடிச்சி 4 சாத்துறாதான் சரி வருவாய். வா. என்னது மெசேஜ் ஃப்ரம் கார்த்திகா? இது நம்ம ஹஸ்பண்டோட நம்பர் தான். அவர்கிட்ட இருந்து இதுக்கு இவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜாக இருக்கும்? கார்த்திக் என்ன ஏமாத்துறாரா என்ன? நைட்டு கார்த்திக் மொபைலில் போய் என்ன மெசேஜ்ன்ட்டு பார்க்கணும். வள்ளி, இப்போ அலறதுக்கு நேரம் கிடையாது. ஆஃபீஸில் வச்சு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காத. நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு. வீட்டுக்கு போவோம் முதல்ல. அப்புறம் வீட்டுக்கு போய் கார்த்திக் ஃபோனில் நம்ம செக் பண்ணுவோம். ஹலோ வள்ளி. ஹலோ, என்னோடய ஃபோனை நான் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். நீங்கள் எதுவும் பார்க்கல? இல்லையே, நான் இதுக்கு உங்கள் ஃபோனை பார்க்க போகிறேன். ஓகே ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, வாரேண்ணா. டவுட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி இவளுக்கு.